ராஜா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ராஜா, ரூபி, நான், குட்டி சாய்ஸ்ரீ செல்லு. குட்டி சாய்ஸ்ரீ ரொம்ப லாங் டிராவல் பண்ணி வந்தனால டயர்டா இருக்காங்க. இப்போ நம்ம எங்க போறோம்னா, இது வரைக்கும் போகாத ஒரு இடத்துக்கு தான் போறோம். நிறைய இடம்லாம் சுத்தி பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போறோம். அது அங்க என்ன இருக்கும், விலங்குகள்லாம் இருக்குங்கிறாங்க, பயமா இருக்குங்கிறாங்க, ரோட்ல எல்லாம் யானை நடமாடுங்கிறாங்க. அப்படியே பயத்துலதான் சாய்ஸ்ரீ நாங்களும் போய்கிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்துட்டோம். சரியாந்திர குளிர் வேறு எங்களுக்கு. ஆனால் சாய்ஸ்ரீ பாருங்க, சட்டை கூட போடாமல் சட்டி மட்டும் போட்டுருக்குது. வந்தவொடனே வந்து சாப்பாடு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இது, சிக்கனா? சிக்கன், சப்பாத்தி, இங்கே குழம்பு, ரைட்டு, பிரியாணி, லாலிபாப் சிக்கனா? லாலிபாப் சிக்கன் இல்லை, இது சிக்கன். வாங்க சாப்பிடலாம். செம்மையாக இருக்குது. இங்கேருந்து வெளியில் நின்று அப்படி இயற்கை ரசிச்சுட்டு இருக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், மலை உச்சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாப்பிட்டுட்டு கீழே வந்திருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தலூரில் வந்து இருக்காங்க. காந்தலூரில் வந்து நெஸ்டே மினிஸ்டர் மேன்ஸில் நான் வந்து இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ரூம் எல்லாமே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வந்து வச்சுருந்தாங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தாராளமான ஒரு ஃபேஸு. சாய்ஸ்லாம் வந்து செம்ம ஜாலியாக வந்து ஆட்டம் விளையாட்டு. நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரிலாக்ஸேஷனாக போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணலாம். வேறு லெவலில் இருந்தது. டோட்டலாக வந்து உங்கள்கிட்ட 16 ரூம் வந்து அவைலபிள். ரூம் எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, காந்தலூரில் ஸ்விம்மிங் பூல் இருக்க ஒரே ரெஸ்டார்ட்னா அது இவங்கள்ட்ட மட்டும்தான். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வந்து கொடுத்துட்றாங்க. ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கிளைமேட்டில் வேறு லெவலில் இருக்குது. ஃப்ளவர்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும் எப்படி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது இடமே. நம்ம ஊரில் அடிக்கிற வெயில். ஆமாம், இங்கே வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ரூமில் வந்து நல்லா சேஃப்டியாக நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. சுட சுட ஆவி பறக்குது சாப்பாட்டில். சாப்பாடு, மீன், இதுன்னு பிரியாணி. நீ கேட்ட உனக்கு மட்டும் பிரியாணி. எனக்கு விட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான். இதில் பீட்ரூட் பொரியல் சூப்பர். வாவ். இது சாம்பார். இதில் ரசம். பார்க்காமலே சொல்லிட்டேன்ல, ஏன்னா லாஸ்ட்டாக ரசம் தான் இருக்கும், அதனால சொல்லிக்கன்னு தெரியுது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். கூப்பிட்டு சாய்ஸ்ரீ வாங்கன்னு. வாங்க சாப்பிட்லாம். ஒரு ஜாலியாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டு. பாருங்க செம்மையாக இருக்குல்ல வியூ. சுற்றி பனி தான். இப்போ தான் கொஞ்சம் வெயிலே வந்திருக்கு. சென்டரில் ஸ்கூல் பக்கத்தில் எல்லாம் ஃபுல்லாக சரியான வெயிலாக இருந்தது. இப்போ வெளியில் போக போகிறோம். ஜீப் வந்துருக்கு. நம்ம ஃபால்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு சுற்றி பார்க்க போகிறோம். சரி அங்கே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாய்ஸ்ரீ போகலாமா? கண்ணாடி வேற. மேடம் வந்து கூலிங் கிளாஸோட தான் இருப்பாங்க. நம்ம ஒரு ஆளுக்கு 20 ரூபா டிக்கெட்டு. ஃப்ரூட்ஸ் கார்டன் பார்க்கறதுக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா டிக்கெட். வந்தா மிஸ் பண்ணாம பாருங்க. அது ஆப்பிள், இது கொய்யாக்கா, நிறைய பழங்கள். இது என்ன பழம்? சப்போட்டா. சப்போட்டா, பிளாக் சப்போட்டா. சப்போட்டா. கொய்யாக்கா எவ்வளோ பார்த்துக்கிட்டு. கொய்யாக்கா நீ பார்த்ததே இல்லையாவா? இது ஆப்பிள்னா ஒரு லாஜிக்கு. சரி கொய்யாக்கா அப்படியே எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட். ஸ்ட்ராபெரி. இது வந்து ஸ்ட்ராபெரியா? அதில் உள்ள வளர்க்குறதுக்கு வந்து பிளாக்பெரியாமா? ஒரே பச்சை பசேன்னு இருக்குது. பாருங்க வியூ. பைச்சலாமா? பைச்சலாமா? எங்க எங்க சின்ன ஆப்பிள் இருக்கு? இங்க சாய்ஸ்க்கு தெரியுது பாருங்க, சின்ன ஆப்பிள். அம்மா சின்ன ஆப்பிள்.
எல்லாம் முக்கியமான பழம்லாம் விலை போட்டு வச்சுருக்காங்க. யாரும் பறிக்கக்கூடாது அப்படின்னா. கொத்து கொத்தா ஆரஞ்சு, கொய்யாக்கா, நிறையா பார்க்கதான் முடியுது, பறிச்சு திங்க முடியாது. நிறையா ஃப்ரூட்ஸாக இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. உச்சிக்காவா? உச்சிக்கா ஃப்ரூட்ஸ் இருக்கா? உச்சிக்கா என்ன சைஸ்? பூவா? உச்சிக்கா பூவா? சரி 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 சரி, பார்த்து வா, மேலே உரசுது. வலை வேற கட்டி வச்சிருக்காங்க, கீழே விழக்கூடாதுன்னு. அது போய்கிட்டே இருக்கு, ரொம்ப லென்த்தா. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். எங்கே போகணும் எங்களுக்கே தெரியல. சரி வாங்க. எங்கே? ஆமாம், என்ன ஃப்ரூட்ஸ் சொல்லி? இது என்ன ஃப்ரூட்ஸ் இது? ஃபுல்லாக தேன் தான். அந்த பாறையோட விளிம்புல மொத்தம் தேன் தான் இருக்குது. கீழே தானே? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பிரம்மணம் மோகன்லால் படம் ஷூட் பண்ண இடத்துக்கு வந்திருக்கோம். வியூ பாயிண்ட் எங்கே தெரியுது? மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குது. பார்க்கவே இடம் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு இதுலேயுமே வந்து கட்டியிருக்காங்க. நம்ம மேலே ஏறி வியூ பாயிண்ட் அதில் வந்து பார்க்கலாம். பாறையில் ஏறாத வலுவும். ரூபா என்ன இது புல்லு புல்லாக இருக்குது? புல் தைலமா? பொய் சொல்லாதீ. ஆ, இங்கே புல் தைலமா? நம்ம ஊரில் ஆடு மாட்டிங்கிற புல்லு மாதிரி இருக்குது. புல் தைலம். ஆமாம், தைல வாசம் அடிக்குது. பாரியா. சரி, ஒரு 4-5 செடி பிடுங்க வீட்டில் கொண்டு போய் நம்ம ஊரில் நட்டு வச்சிடலாம். அது கொய்யா காய் தான் பாப்பாவா, பழம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். இதுக்கு மேலே சத்தமாக பேசினா தொண்டை கிழிஞ்சிடும். வேற லெவலில் இருக்குது. பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சூரியகாந்தி எல்லாம் பார்த்துருப்போம். அது வீட்டுக்குள்ளே இந்த மாதிரிலாம் இருந்தால் வேற லெவலில் இருக்கும். வேற செம்மையாக இருக்குது. இங்கே வரல, ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அது கட்டர் உனி மரக்கட்டை. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்பா, உள்ள போ உள்ள போ போ. ஃபுல்லாக சூரியகாந்தி பூ. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. செம்ம. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஊர் சைடெலாம் இருக்குமான்னு தெரியல. அவ்வளோ இயற்கையாக சூப்பராக பண்ணுங்களேன். சின்ன வீடு தான், குடிசை வீடு. அதனால சுற்றி தைலம் புல்லு தான். அப்படிங்கிறப்ப அதை சுவாசிக்கிறப்ப நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். அது என்ன உண்மைதான். இல்லை சார், எங்கே இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒருலே வந்து நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக இருக்குது. வாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படி கேமரா திருப்பி. ஃபுல்லாக மழை தான். வாவ். இங்கே தான் வந்து இந்த ஷூட்டிங், அந்த மூவி எடுத்திருக்காங்க. தமிழ் படமும் நிறைய எடுத்திருப்பாங்க. வாவ், செம்மையாக இருக்குது. போங்க, இது பாறை கொஞ்சம் வழுக்கிறனால நான் மட்டும்தான் வரேன். அங்கே பாப்பா, ரூபினி, சாய்ஸ் எல்லாம் இங்கே நிற்கிறாங்க. மலை மூச்சே வாங்குது எனக்கு. இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். இப்படி ஆமாம், வேற லெவலில் இருந்து யாருமே நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் தனியாக. மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கிளம்ப லேட்டாக தான் வந்தோம்.
செம்ம என்ஜாய்மெண்ட்டு இன்னும் செம்மையாக பாக்கிறதுக்கு இருந்தது. இறங்கி எல்லாம் பார்க்கலாம், நான் பாப்பா வச்சுட்டு இறங்க முடியாது. ஆமாம், இப்போ நானே கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தேன், எனக்கே மூச்சு வாங்குது. பேசுகிறப்ப உங்களுக்கு தெரியும், இழப்பாங்க தான் பேசுகிறேன். ஐஸ்வி போகலாமா? சாய் என்ன வேணும்? தைலம் தைலம் எவ்வளோ? இதான் காசு எடுத்துடுவேன். தைலம் காய்க்கிறதா? காசு எடுக்கணும். இங்கே இருக்க இது வந்து இதெல்லாம் அவங்க காய்க்கிறாங்க, காய்ச்சி தைலம் எடுக்கிறாங்க. எவ்வளோண்ணா தைலம்? 150. கம்மி பண்ணி கொடுங்க. இது என்ன, இதுவும் தைலமா? அது தேன். தேனா? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. என்னது? சரி கொஞ்சம் பயிறு. பீனிஸ் அதான். பீன்ஸ் விதையா? ரிட்டன் வந்து நம்ம ரூம் கொண்டோம். நைட் வந்து நம்மளுக்கு ஃபயர் கேம் இருக்குது, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம், நல்லா டான்ஸ் ஆடி செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். அது முடிஞ்ச உடனே அதே நெருப்புலேயே வந்து நம்ம வந்து பார்பிக்யூ சிக்கன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. சரி வாங்க, அது எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். வாவ், பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. பார்பிக்யூ சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து எப்படா சாப்பிடுவோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தா எங்களுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் வந்து உட்காந்துருக்காங்க. சரி வாங்க, யார் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாய்ஸி அவங்க கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்பிக்யூ சிக்கன் வந்து வெந்துட்டுருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி சுட சுட வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சப்பாத்தி இது என்னது? சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு. வாவ், ஆவி பறக்குது பாருங்க. கிளைமேட் எதுக்கும் பயங்கரமாக இருக்குது. பார்பிக்யூ. வாவ், ஆவி பறக்க பறக்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். வேறு லெவலில் இருக்குது ஃபால்ஸு. காந்தலூர்ல இருக்கிற ரிவர் ஃபால்ஸ் தான் அங்கே வந்திருக்கோம். வேறு லெவலில் இருக்குது. அந்த ஃபால்ஸ் உங்களுக்கு நான் காமிக்க பாருங்க. செம்மையாக்கு வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக, அந்த ரோடு சரியில்லைன்னாங்க. நான் அப்படி நடந்துக்கிட்டு வந்துட்டோம். நான் வராமட்டோன்னா மிஸ் பண்ணி போன இடத்த. செம்மையாக இருக்குது இந்த பிளேஸ். உங்களுக்கு காமிக்க பாருங்க, பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து இங்கே வந்து மீட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. சாய்ச்சி கையில் வச்சுக்கலான்னு பார்க்குறீங்களா? என்னது? காஃபி காய். காஃபி காய் பரவாயில்ல இருந்தது. பக்கத்து தோட்டத்தில் தெரியாமல் பறித்து கொடுத்துட்டேன். கையில் அதான் கோடாலி தைலம் பாங்க. ஓ, தைலம் இதான் தைல மரம். அப்போ யூகாலிபைட்ஸா? காப்பி கையை குடமிளகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ரிட்டன் ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் அவுட் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம். போகிற வரல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து இங்கே வளர்ந்தது. அதை பார்த்தா அந்த மலையில் வளைஞ்ச அந்த பழம் எல்லாம் ஒவ்வொன்றும் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாம் டேஸ்ட் வைஸும் நல்லா சூப்பராக இருந்தது. ரூப்னி வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னா சரி ஓகே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்புறோம். நீங்கள் ஆல்ரெடி வந்து இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக நம்ம வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துட்ருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.